கோடி சுவாமிகள் துணை. இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் நான் சொல்லலை, இந்த பிரபஞ்சமே உங்கள்கிட்ட வந்து சொல்லுது. பஞ்சபூதங்கள் சொல்கிறது, நவகிரகங்கள் சொல்கிறது. ஏன்னா இங்கே நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வாய்ப்பை வந்து உங்களிடம் வழங்கும். அது மாதிரி தான் இந்த வீடியோவை நீங்கள் நினச்சிக்கணும். ரொம்ப முக்கியமாக ஒரு மனிதன் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது பயம்தான். அந்த பயம்தான் அவனை தோல்வி அடைய வைக்கிது. ஒரு நாள் 2 நாள் பயப்படலாம், ஆனால் அடுத்த நாள் டே பை டே உங்களுடைய எனர்ஜியும் உங்கள் எண்ணமும் நேர்மறையாகவும் உயர்வாகவும் இருக்க வேண்டும். நேர்மறையும் உயர்வாக இருக்கும்பொழுது உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஒர்க்னால் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய தொழில்னால் அது தொழில் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது மட்டும்தான் யோசிப்பீங்க. அதுக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சின்ன சின்ன செயல்களும் செய்யலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் முழு எண்ணமும் அதில் இருக்கணும். அந்த முழு எண்ணமும் அதில் இருக்கும்போது உங்களுக்கு தெளிவான பாதைகள் பிறக்கும். செய்யும்போதே ஒரு பயம், சந்தேகம் உங்களுக்குள்ளே வரும்போது அந்த சந்தேகமும் பயம்தான் உங்களுக்கு தடைக்கற்களாக இருக்கும். அந்த தடைக்கற்களாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா கிடைக்க போகுது அப்படின்னா அந்த வாய்ப்பை 2 வருஷமாக மாற்றுறது நீங்கள். உங்களுடைய பயமும் சந்தேக உணர்வு தான். திருப்பி பயப்படும் போது அது 3 வருஷமாகும். திருப்பி சந்தேகப்படுறீங்க 4 வருஷமாகும், 5 வருஷமாகும், 6 வருஷமாகும். நாங்கள் ஒரு வருஷத்தில் 10 கோடி சம்பாதிச்சிடுவோம் அப்படி, அது ஒரு பேச்சுக்கு தான் வார்த்தையாக சொல்கிறேன். இது 10 கோடி இல்லை, அதுக்கு மேலே கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அந்த எண்ணம் செயல்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்குதா, எதுக்குமே மனம் தளர விடக்கூடாது. ஆப்ஷன் ஏ ஏதாச்சும், ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டின்னு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஒரு செயலை வந்து 2 பேரை வச்சு இந்த 10 கிலோ வெயிட்டை தூக்கலாம், இந்த 100 கிலோ வெயிட்டை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன். 100 கிலோ வெயிட்டை 2 பேர் வச்சு தான் சரி தூக்குறது. 100 கிலோ 50 கிலோ தூக்க முடியும், 50 கிலோ வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியல, 4 பேர் வச்சு தூக்கலாம், ஈஸியாக இருக்கும். இன்னும் 6 பேர் வச்சு தூக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 பேர் வச்சு தூக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாக ஆக ஆக அந்த வெயிட்டுடைய அளவும் ரொம்ப கம்மியாகிடும். அப்போ எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்ததுனாலே தெளிவாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. 10 பேர் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஆளாக நீங்கள் அப்படியே பொறுமையாக பக்குவமாக ஒரு மனசு ஒரு நிலையாக இருக்கும். டக்குன்னு போர் அடிக்காது. போர் அடிக்கிறதுனால நீங்கள் வீக் ஆகுறீங்கன்னு அர்த்தம். போர் அடிக்கிறதுனா வீக் ஆகுறீங்க, பயம் வருதுன்னா வீக் ஆகுறீங்க, சந்தேகம் வருதுனாலும் வீக்காக இருக்கீங்க. சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி நடந்துடுமோ அப்படின்னு பயந்தீங்கன்னா வீக் ஆகிட்டீங்க. வீக்னஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக ஏன் இது இப்படி பண்ணுற, அப்படி பண்ணலாம்ல, இப்படி பண்ணலாம்ல, இது ஏன் பண்ணுற, ஏன் இது இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுற, இவ்வளோ பெரிய விஷயத்த ஏன் செய்கிற, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, அதை முடியாது, நெகட்டிவாக சொல்லக்கூடிய நபர்கள் அதிக நபர்கள் உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்கவே கூடாது. செவி சாய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவுட்டு, செவி சாய்க்கலைன்னா அவங்க அவுட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நெகட்டிவாக பேசுகிற ஆட்கள் கடைசி வரையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு செயலையும் செய்யவே முடியாது. அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரமும் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து இந்த உலகமே உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஒரு உயர்வான நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ கூட உங்களுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கூட தெரியலாம். ஏன்னா ஒரு நபருக்கு வந்து நண்பர் ஒருத்தர் அவர் 50 ஸ்டேட்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யூஎஸில் 52 ஸ்டேட்லேயுமே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸில். அப்போ அவர் எப்படி அந்தளவுக்கு தெரிகிறாருன்னா நெட்வொர்க். அவருடைய ஃபோனில் 25,000 கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, பெரிய நெட்வொர்க் வச்சுருக்காரு. பணம் கேட்டால் 1 மணி நேரத்தில் பணம் உடனே அனுப்புகிற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கி வச்சுருக்காரு. நம்ம வந்து அதுக்கு மற்றவங்களுடைய செவி சாய்ச்சுன்னா குண்டை சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்படி காலம் ஓடிடும். யாரை முக்கியமாக யார் அதிக நபர்கள் உங்களை நினைக்கிறாங்களோ உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிடும். ஆனால் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை பற்றி அவங்கள பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எனர்ஜி அவங்கள்ட்ட போய்டும். உங்கள் எனர்ஜி அவங்கள்ட்ட போயிடுச்சுன்னா நீங்கள் வீக் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வீக் ஆகாமல் இருக்கணும்னா தெளிவாக ஸ்ட்ராங்கான மனநிலையோடு
நீங்கள் இருந்தீங்கன்னா தான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக முடியும். பலவீனமாக இருந்தீங்கன்னா அப்படியே உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், மைனஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. 10 பேர் உங்களை நினைக்கணும், உங்கள் பேரை சொல்லி அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க 10 பேர் உங்களுக்கு நினைக்கணும். ஆனால் 10 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பற்றி நீங்கள் நினச்சிடக்கூடாது. நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் எனர்ஜி அவங்கள்ட்ட போயிடும். அவங்க என்ன நினைக்கிறாங்க நினச்சிட்டு அதை பற்றியில் காதல் வாங்க நீங்கள் மாட்ட ஒர்க்கு பண்ணினே இருந்தீங்கன்னா அவங்க எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிடும். சீரியஸாக இன்றைக்கி சினிமாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தளபதி விஜய், தலை அஜித் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்ல என்ன அவங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பவர் கிடச்சிக்கினே இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு பவர் அதனால தான் அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை ரசிகர்களுமே நினச்சிக்கினே இருப்பாங்க, அந்த எனர்ஜி அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க நம்பர் 1 நம்பர் 2 டாப் லெவலில் இருக்காங்க. 100 கோடி சம்பளம், 250 கோடி சம்பளம், இந்த படத்துக்கு 300 கோடி சம்பளம்ன்றாங்க. அப்படின்னு அந்த நம்பர் சொல்கிற அவ்வளோ எனர்ஜி, ரசிகர்களுடைய மொத்த எனர்ஜியும் அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது பண்ணாலும் அவங்க டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. அந்த நடிகர்களையும் அந்த ஒரு நபர்களை பற்றி யாராவது தாக்க நினச்சாலும் ஏதாவது பண்ணாலும் அவங்க டக்குன்னு ஒரு அதிகபட்சம் 2 நாள் இல்லை 2 மாதம், அதிகபட்சம் 2 வருஷம் கூட வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் சால்வ் பண்ணி வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் உச்சரிக்கிறாங்க. அதேமாரி உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு 10 பேர் உச்சரித்தாலும் உங்களுக்கு எனர்ஜி தான். ஆனால் அவங்க இப்படி பேசுகிறாங்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் எனர்ஜி கம்மியாகிடும், உங்கள் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். சந்தேகன்ற ஒரு விஷயம் நம்மளை அறியாமல் வரும், அதை அடித்து துரத்திடணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு நல்லது தான் நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எனக்கு எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆழமாக விதைக்கணும். அந்த சந்தேகன்ற ஒரு விஷயம் வச்சுன்னா ஓடி போயிடு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அடுத்த செகண்டு வேலைகளை கவனம் செலுத்தி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாசிட்டிவான மனநிலை, பாசிட்டிவான எனர்ஜி ரொம்ப 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 ஹையாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாம் சாதகமாக அமைச்சு கொடுத்துரும். எதிர்மறை மனிதர்களை பற்றியெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் கவனம் செலுத்தாதீர்கள். அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் வேல்யூ குறைந்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 10 கோடி ரூபான்றது ஒரு உதாரணம், 100 கோடி கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். காரணம் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ஃபோக்கஸ் வேலையில் மட்டும் இருக்கணும். எந்த வேலையாக இருக்கட்டும், 5000 சம்பளம் வேலை செய்கிறதா கூட இருக்கட்டும், இல்லை நீங்கள் 5000 சம்பாதிக்கிற பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 5000 இது 5000ன்றது இன்றைக்கி 5000 கிடைக்கும், அது நாளைக்கு 50,000 மாறும், நாளான்னைக்கு அது 5 லட்சமாக மாறும், அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு 50 லட்சம் அப்படின்ற மாதிரி மாறும். எல்லாமே மேஜிக் மாதிரி மாறிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் உணர்வுபூர்வமாக நான் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்குறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்துருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்காங்க. இது எல்லாமே இவங்களுடைய பவர், எண்ணங்கள், செயல்கள். அப்போ ஒரு செயலில் நீங்கள் கவனம் செலுத்தி செய்யணும். செய்ய ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் சக்ஸஸ் தான். இந்த உலகம் உங்களை போற்றும், இந்த உலகமே உங்களை ரொம்ப 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 அல்டிமேட்டாக நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு உங்களை கொண்டு போயிடும். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். முழுக்க முழுக்க எதிர்மறையான சக்திகள் உங்களிடம் இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும். நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், கோடிக்கணக்கான செல்வங்கள் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே எனக்கு கிடைச்சிட்ருக்கு, எனக்கு நிறைய பாதைகள் உருவாகிட்டுருக்கு, அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன், அந்த பாதையை கரெக்டாக தேர்வு செய்கிறேன், நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லா விதத்திலும் எனக்கு நன்மையை கொடுக்கிறது, மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்கிறது. இந்த வார்த்தையை காலையில் எழுந்தவுடன் நினச்சிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. பணம் உங்கள்கிட்ட குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக பணம் உங்களுக்கு பெரிய லெவலில் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுவரை பார்க்காத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாமே பார்ப்பீங்க. என்னது அமெரிக்க டாலராகவே இருக்குது, அந்த உலகமே தீர்மானிக்கிறது அமெரிக்க டாலராக தான் தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்குது.
அதனால் உங்களுக்கு பல மில்லியன் டாலர், பல வாய்ப்புகள், பல வழிகள் இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகிறார். நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது, நடக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. இனி உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல் தான் நடக்கப் போகிறது. உறுதியாக சொல்கிறேன். இந்த நிமிடம் கமெண்டில்